ஹாய் ஆல். இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஒர்க் பண்ணால் போதும். டெய்லியும் 1000 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரைக்கும் earn பண்ணலாம். ஸோ அதுதான் என்ன மாதிரியான ஜாப்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட வெப்சைட் லிங்க் இங்கே இருக்குல்ல, டெய்லி கேஷ் ஆட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு நேம் போட்டுக்கோங்க. இங்கே உங்களோட மொபைல் நம்பர் போடணும். இங்கே ஏதாவது பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்க மாதிரி. ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதை கரெக்டான பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும், பேங்க் நேம் கொடுக்கணும், நெக்ஸ்ட் அக்கௌண்ட் நேம் கொடுக்கணும். இங்கே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. இங்கே ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துக்கோங்க. இங்கே யூபிஐ நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் டெய்லி ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை ஒர்க் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு டவுன்லோட் ஃபோட்டோ. இதில் வந்து டெய்லியும் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கான ஃபோட்டோஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒரு இருக்கிற ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவும் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும். அந்த ஸ்டேட்டஸ் எப்போ இதை நாங்கள் வந்து ஆனில் வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 1 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்கும். அதாவது 1 to 6 இதுக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து 6 to 11 மார்னிங் 6 to 11 வந்து அந்த ஃபோட்டோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட், அதாவது நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்ச ஃபோட்டோவை வியூ கவுண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை வந்து இதில் நம்ம அப்லோட் பண்ணணும். இந்த அப்லோட் டைம் தான் 6 to 11. டைட்டில் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்க டைட்டில் கொடுத்துக்கோங்க. வியூ கவுண்ட் மீன்ஸ் நீங்கள் அங்கே ஸ்டேட்டஸ், நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். இங்கே வந்து டேட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டேட் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எந்த ஃபைலில் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபைலை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். பண்ணிட்டு சென்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்ற ஒரு மெசேஜ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டுன்ற இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ரிப்போர்ட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட இது ரெக்வஸ்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்களா அந்த இமேஜு, அதோட டைட்டில், அதோட கவுண்ட் எவ்வளோ, நெக்ஸ்ட் அதோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்மளோட டீம் வந்து ஒரு 1 hour உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்னு அப்டேட் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்கிரேட் பிளான் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போது ஆக்சுவலி நீங்கள் ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு பர் டேக்கு 25 rupees வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இதே இது நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஒரு 2000 நீங்கள் பே பண்ணிட்டு ஒரு ப்ரீமியம் மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து லைஃப் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலமாக உங்களுக்கு பர் டேக்கு 100 rupees வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இதே இது நீங்கள் ஒரு பர்சனை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 rupees வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து நீங்கள் பை பண்ணுறது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் ப்ரீமியம் மெம்பர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 2000 ஃபஸ்ட்டு நம்மளோட கம்பெனிக்கு டெபாசிட் பண்ணணும். நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டீம்லேருந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பிளான் பண்ணி விட்ருவாங்க. ஸோ எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னா,
இந்த அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இதில் ரீசார்ஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி டெபாசிட் நான் இருக்கும். ஸோ டெபாசிட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட அமௌண்ட் எவ்வளோ, இப்போ 2000 நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்துடணும். ஓகேங்களா? சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளோட கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்து க்ரெடிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க உங்களுக்கு பை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் மை வேலட் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட்டு தான் வந்து இங்கே மை வேலட். ஓகேங்களா? இப்போ ஃப்ரீ பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பர் டேக்கு 25 ருபீஸ் ஆட் ஆகும். இதுவே நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 400 ருபீஸ் ஆட் ஆகும். இதுவே நீங்கள் 400 ப்ளஸ் நீங்கள் அந்த 2000 கொடுத்து நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து டெய்லி 100 ருபீஸ் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரீ பிளான் அமௌண்ட் எப்போ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னா மினிமம் 1000 வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். பட் நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம். டெய்லி 100 ருபீஸ் ஆட் ஆக ஸோ நீங்கள் அதை வந்து டெய்லி வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதில் ரெஃபரல் வேலட் அப்படிங்கிறது நீங்கள் யாரும் ரெஃபரல் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து இதில் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிவார்டு வேலட் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களுக்கு அதாவது நீங்கள் யாராவது ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா, ஸோ அவங்கலேருந்து உங்களுக்கு 50% வந்து உங்களுக்கு இந்த ரிவார்டு அமௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இதில் வாட்ஸ்அப் ஏர்னிங்கிறது நீங்கள் டெய்லி ஸ்டேட்டஸ் வச்சு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறீங்களா, ஸோ அதுக்கான 25 ருபீஸ் அமௌண்ட்டும் இதில் ஆட் ஆகிடும். இங்கே டோட்டல் வித்ட்ரா, ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வந்து ஆட் ஆகிடும். ஸோ பிளான் ஃப்ரீ பிளானுக்கான இது நான் சொன்னேன்ல, ஸோ அது ரெஃபரல் ஏர்னிங் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. அதாவது இங்கே ரெஃபரல் வேலட்ன்றது வந்து நீங்கள் டெய்லியும் பண்ணுறது வந்து இதில் ஆட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கான டோட்டல் ஏர்னிங் தான் வந்து டோட்டல் ரெஃபரல் ஏர்னிங் தான் இங்கே வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ரிவார்டு ஏர்னிங்கிறது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிறதுல 50% உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ டோட்டல் ஏர்னிங் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அதாவது ரெஃபரல் ஏர்னிங் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு அதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ரிவார்டு ஏர்னிங் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து ஸோ டோட்டல் ஏர்னிங் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மக்கிட்ட வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கள்ல, ஸோ அந்த கம்பெனியோட இதெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் பாருங்கள், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வேணும், ஸ்கின் கேர் வேணும், பியூட்டி ப்ராடக்ட், ஏதாவது உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் தேவையோ, ஸோ இதில் சர்வீஸ்னாலும் சரி ப்ராடக்ட்னாலும் சரி நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களோட அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ நீங்கள் ஏதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பிளான் சொன்னேன்ல, ஸோ அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் நீங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுற லிங்க் வந்து எங்கே இருக்குன்னா, ஃப்ரண்ட் பேஜில் அந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பி ரெஃபர்